குழந்தைகளோட நாம பேசணும். நம்ம குழந்தைகளோட தனித்துவத்தை நாம மதிக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனித்துவமான நபர். அவர்களின் திறமைகள், ஆர்வங்கள் மற்றும் உணர்வுகள் வேறுபட்டிருக்கலாம். குழந்தைகளை பத்தின கதையை தான் இந்த பதிவுல நம்ம கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். என் குழந்தையின் ஆசிரியர் எனக்கும் என் கணவருக்கும் அடுத்த நாள் உடனடியாக பள்ளிக்கு வருமாறு ஒரு செய்தியை அனுப்பினார். நான் முதலில் செய்தது என் குழந்தையிடம் ஏன் என்று கேட்டேன். அப்போது மகன் சொன்னான், டீச்சர் என் ஓவியத்தை அவ்வளவாக விரும்பவில்லை, அதனால் தான் வர சொல்லி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறினான். மறுநாள் நாங்கள் இருவரும் ஆர்வத்துடன் ஆசிரியரை சந்திக்க சென்றோம். ஏன் டீச்சர் எங்களை வர சொன்னீர்கள் என்று நாங்கள் வினவினோம். நான் நேற்று வகுப்பில் அனைவரையும் குடும்பத்துடன் இருந்ததை போல பற்றி ஒரு படம் வரைய சொன்னேன். உங்கள் மகன் வரைந்தது இந்த படம். ஏன் உங்கள் மகன் இப்படி ஒரு படம் வரைந்தான் என்று என்னிடம் சொல்ல முடியுமா என்று ஆசிரியர் வினவினார். முடியும் மிஸ், இது நாங்கள் விடுமுறைக்கு ஸ்னோர்கெலிங், அதாவது தண்ணீருக்கு அடியில் மீன் பார்க்க போன நாள். அன்று மகன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஏன் மிஸ், இதில் என்ன தவறது? ஸ்னோர்க்லிங், தண்ணீருக்கு அடியில் மூழ்குதல். தண்ணீருக்கு அடியில் சுவாசிக்க பயன்படுத்தும் கருவிதான் அதில் வரையப்பட்டுள்ளது. ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் முதலில் வித்தியாசமாக தோன்றியிருக்கலாம். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள முடியும்? உங்கள் குழந்தையை பற்றி உங்களைப் போல் வேறு யாருக்கும் தெரியாது. எனவே வேறு யாராவது உங்கள் குழந்தையை பற்றி ஏதாவது சொன்னால் அதை 2 முறை அல்ல, பல முறை சிந்தியுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. மற்றும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசூல் பீவி.